நீங்கள் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த 1 இயர் ஆஃப் இ-காமர்ஸ் நாங்கள் பண்ணதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது தான். இது நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப அவேராக இருக்கலாம் நீங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது 9 to 5 ஜாப் கிடையாது. 24/7 நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது இனிஷியலாக நம்ம வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் வந்து நமக்கு ஆர்டரு நல்லா வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டைம் இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஹாலிடே, சண்டே எதுவுமே நம்ம எந்த நாளுமே இதை மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஆர்டர் வந்து அன்னன்னைக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணலைன்னா நமக்கு வந்து நம்ம ரிவ்யூவில் வந்து அக்கௌண்ட் வந்து மைனஸில் போயிட்டே இருக்கும். ஸோ வந்து 24/7 எல்லா நாளுமே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், இனிஷியலாக இது ஒரு மெயின் இன்கம் வர்ற ஒரு பிஸ்னஸை நீங்கள் இதை கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு செகண்ட் இன்கம் மாதிரி தான் இருக்கும் இது உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில். ஏன்னா நல்ல ஆர்டர் வரவே நமக்கு 6 months to 1 year ஆகும். ஸோ வந்து இது நல்ல மெயின் இன்கம் வர மாதிரிலாம் உங்களுக்கு வரணும்னா 2 years கிட்ட ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அதை விட்டுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணணுன்றது வந்து ஒரு செகண்ட் திங்கிங்காக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அந்தளவு ப்ராஃபிட் இதில் வராது இனிஷியல் ஸ்டேஜில். தேர்ட் பாயிண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூ. இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு 2000 3000 இருந்தால் இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பிஸ்னஸ்ன்றது கண்டிப்பாக ஒரு மித்து தான். ஏன்னா இப்போது நம்ம பேசிக்காக நமக்கு ஒரு ஆர்டர் கூட வரலைனாலுமே மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். அதுக்கு ஆடிட்டருக்கு குறைஞ்சது 500 ரூபாவாவது நம்ம பே பண்ணணும். ஆர்டரே வரலைனாலும் நம்ம அதை ஃபைல் பண்ணணும். ப்ளஸ் வந்து இன்வென்ட்ரி நம்ம வந்து எப்போவுமே வந்து திங்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் வீட்டில். ஏன்னா சப்போஸ் திடீர்னு ஆர்டர் வருது உடனே போய் வாங்கிட்டு வந்து அனுப்புறது இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. ஸோ வந்து எப்போவுமே நம்ம ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். தேர்ட் ஒன் வந்து இதுக்கு பேசிக் லெவல் லேப்டாப்பாவது நமக்கு வேணும், ப்ளஸ் பிரிண்டர் வேணும். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வெளியே போய் எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஒன்ஸ் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிரிண்டர் செலவாகும். அது ப்ளஸ் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் நம்ம 1 2 இப்படிலாம் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க. அதுவுமே நம்ம பல்காக வாங்குற மாதிரி தான் இருக்கும். கவர்னாலுமே சரி, கார்ட்போர்ட் பாக்ஸ்னாலும் சரி, மீஷோவில் வந்து கவர் குறைஞ்சது 1000 வாங்கணும். அப்போ தான் அதை நம்மளால் வாங்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் இருக்குது. இது எல்லாமே நமக்கு 2000 3000க்குள்ளே கண்டிப்பாக முடியாது. ஸோ இது நமக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதுக்கு தேவைப்படுது. மினிமம் பட்ஜெட் வச்சு இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தான். பட் வந்து நீங்கள் வந்து அந்த சேல்ஸை வந்து ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபோர்த்து பாயிண்ட், ரிட்டர்ன் இஷ்யூ. இ-காமர்ஸ் பொறுத்தவரையும் 2 டைப்பாக ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கஸ்டமர் ரிட்டர்ன், செகண்ட் ஒன் கொரியர் ரிட்டர்ன். ஃபஸ்ட்டு கொரியர் ரிட்டர்ன் பார்க்கலாம். கொரியர் ரிட்டர்ன் வந்து நமக்கு இப்போ ஒரு 10 ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணுறோம்னா ஒரு ரிட்டர்னாவது கொரியர் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரும். அப்படி வர்ற பாக்ஸோ கவரோ டேமேஜ் ஆகி வந்து அந்த டேமேஜ் வந்து நமக்கு தான் லாஸு. ஸோ வந்து அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். செகண்ட் வந்து கஸ்டமர் ரிட்டர்னுமே வந்து நம்ம 10க்கு 1 2 கண்டிப்பாக வரும். அப்படி வர்றதுல வந்து ரிவர்ஸ் ஷிப்பிங், ஃபார்வர்ட் ஷிப்பிங் ரெண்டுமே நம்ம தான் பே பண்ணணும். ஸோ அந்த லாஸும் அதில் இருக்கும். நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகி வந்தாவோ இல்லை வேறு ப்ராடக்ட் வந்தாவோ கிளைம் பண்ணிக்கலாம். இதை பற்றி ரிட்டர்ன் டீட்டெயில்ஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ நீங்கள் 2 டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து இதில் இருக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பேமெண்ட் இஷ்யூ. ஏன்னா இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு அமேசான், மீஷோ எல்லாத்துலேயுமே. ஆனால் அது நமக்கு எவ்வளோ டிலே ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி சென்ட் பண்ணுறோன்னா, சேல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சென்ட் பண்ணுறோன்னா 7 days ஆகும் கஸ்டமர் கைக்கு போகிறதுக்கு. 7 days கழித்து அது அவங்க கைக்கு போய் 10 days ரிட்டர்ன் பாலிசி அவங்களுக்கு இருக்கும். அந்த 10 daysக்குள்ளே அவங்க அனுப்பலைன்னா அடுத்த 11th day, அதாவது 18th day தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அவ்வளோ நாள் வந்து நமக்கு அந்த ஒரு ப்ராடக்டோட மணி நமக்கு இருக்காது. அடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையிலேருந்து போடணும். ஸோ இதுதான் இதில் இஷ்யூ. 6th பாயிண்ட், பிக்கப் இஷ்யூ. அமேசானில் வந்து பிக்கப் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும் மீஷோவை கம்பேர் பண்ணுறப்ப. ஆனால் ரூரல் ஏரியா சைடு கண்டிப்பாக வரமாட்டாங்க. சப்போஸ் நமக்கு அமேசான் வரலைன்னா நம்ம வந்து
காண்டாக்ட் பண்ணலாம், மெயில் பண்ணலாம் ஹையர் ஆஃபீஸருக்கு. மீஷோவில் வந்து 4 வகையான கொரியர்ஸ் இருக்கிறாங்க. வால்மோ அது வந்து மீஷோவோடது. அவங்களோட பிக்கப் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற எக்ஸ்பிரஸ் பீஸ், இகாம், அப்புறம் டெலிவரின்னு இருக்குது. இவங்க 3 பேருமே வந்து சம்டைம்ஸ் வருவாங்க, சம்டைம்ஸ் வரமாட்டாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே சம்டைம்ஸ் வந்து நாங்கள் தான் போய் கொடுத்துட்ருக்கோம். இனிஷியலாக வந்து சுத்தமாக வரமாட்டாங்க. நம்ம போய் தான் கொடுத்து வந்துட்டுருக்கணும். நம்ம ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே போயிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் நார்மலாக வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலுமே இடையில வரமாட்டாங்க. அப்போ நம்ம தான் போய் கொடுக்கணும். நம்ம வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணாலும் சரி, இல்லை மீஷோக்கு நீங்கள் டைரெக்டாக மெயில் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அவங்க வரவே மாட்டாங்க. நம்ம அனுப்பலைன்னா நமக்கு தான் அது லாஸு. ஸோ வந்து நீங்கள் தான் போய் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். 7th பாயிண்ட், இதில் லீவ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். லீவ் எடுக்கவே முடியாதுன்னு இல்லை, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 1 or 2 days மேக்ஸிமம் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அவங்களே பாசிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்க லீவ் எடுத்துக்கிறதுக்கு அமேசான், மீஷோலே. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம அடிக்குவேட்டாக இந்த மாதிரி ஹாலிடேஸ் இருந்ததுக்கு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அக்கௌண்ட்டோட விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் பின்னாடி போக சான்ஸ் இருக்குது. நமக்கு ஆர்டர்ஸ் வர்றது கொஞ்சம் கம்மியான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் 3 days 4 days அப்படி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆர்டர் வர்றது கொஞ்சம் கம்மி ஆகும் கண்டிப்பாக. அதுக்குன்னு லீவே எடுக்க முடியாதுன்னுலாம் இல்லை, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 2 days தான் ஆனால் மேக்ஸிமம். 8th பாயிண்ட், சிஸ்டம் நாலேஜ் கண்டிப்பாக இதில் இருக்கணும். ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் கொஞ்சமாவது நமக்கு சிஸ்டம் நாலேஜ் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். ஃபோன்லேயே வச்சு பண்ணுறது இதெல்லாம் சொல்கிறது கண்டிப்பாக மித்து தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டர் வந்து லேபிள் எடுக்கணும்னா பர்ஃபெக்டாக எடுக்கணும். அதை அந்த இது அட்ரஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல், இப்போ ஒருத்தவங்க ஆர்டர் போட்டிருக்கணும்னா அவங்களோட லேபிளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி அதை எடுக்க தெரியணும். ப்ளஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ண தெரியணும். நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி கிளைம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு சிஸ்டம் நாலேஜ் கண்டிப்பாக நமக்கு தேவை. 9th பாயிண்ட்டு, செல்லர் சப்போர்ட் இஷ்யூ. இது வந்து அமேசானில் எப்படின்னா செல்லர் சப்போர்ட் இஷ்யூ வந்து கொஞ்சம் கம்மி தான். அதாவது எப்படின்னா நமக்கு ஆர்டர் சம்மந்தமாக எது கேட்டாலும் கஸ்டமர் கேரில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அமேசான் பொறுத்தவரையும். மீஷோவை பொறுத்தவரையும் பெரிய ட்ராபேக்கே செல்லர் சப்போர்ட் தான். ஏன்னா வந்து எதுவுமே நம்ம அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணவே முடியாது. செல்லர் சர்வீஸ், கஸ்டமர் சர்வீஸ் பொறுத்தவரையும் ஒன்லி த்ரூ மெயில் தான். நம்ம மெயில் அனுப்புனாலும் 1 day கழிச்சு தான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சேம் ஒரே இதை தான் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அது என்ன இஷ்யூன்னு நம்மளாக தான் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சைட்லேருந்து எதுவுமே கிளியர் பண்ண மாட்டாங்க மீஷோ பொறுத்தவரையும். 10th பாயிண்ட் வந்து இது வந்து ஒரு ரீசெல்லர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ. மேனுஃபேக்சருக்கு இந்த இஷ்யூ வர சான்ஸ் கம்மி தான். ரீசெல்லருக்கு ஏன் இந்த இஷ்யூ வரும்னா, இப்போ வந்து நான் ஒரு ரீசெல்லாக இருக்கிறேன். நான் வந்து மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கி விற்கிறேன். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கி ஃபோட்டோ எடுத்து மீஷோலேயே அமேசான்லேயே விற்றுட்ருக்கேன். அந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து தீந்துருச்சு. நான் மறுபடியும் அவங்கள்ட்ட போகிறேன். இதே டிசைனில் இப்போ ஒரு டிஷர்ட் விற்கிறேன்னா இதே டிசைனில் எனக்கு வேணும், இதே கலரில் வேணும் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சர்கிட்ட அப்போ அது ஸ்டாக் இருக்கணும். சப்போஸ் இல்லை 10 days கழிச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து அதை அவுட் ஆஃப் ஸ்டாக் போட வேண்டியிருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த ப்ராடக்டை எடுத்தே விட்டுருவாங்க மீஷோ, அமேசானில். அது என்னென்னா, இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்துடும். ப்ராடக்ட் வந்தோடனே நீங்கள் வந்து ரீஸ்டாக் பண்ணிடுவீங்க. ரீஸ்டாக் பண்ணோடனே உங்களுக்கு என்னென்னா ஆர்டர் குறைஞ்சிரும். ஸோ எப்போவுமே இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம்னா அதே ப்ராடக்ட் நம்ம கையில் ஒரு 5 இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவுட் ஆஃப் ஸ்டாக் போடாமல் நம்ம வந்து சேல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு இஷ்யூ இதில் இருக்குது. இந்த 10 பாயிண்ட்டுமே வந்து இந்த 1 year ஆஃப் இ-காமர்ஸ் நாங்கள் பண்ணதுலேருந்து மேஜராக நாங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் இது எல்லாமே. ஸோ அதை தான் உங்கள் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் வந்து எதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை இதை தாண்டியும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் கமெண்ட்லேயும் டிஎம்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்னும் இ-காமர்ஸை பற்றின வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் இதை வாட்ச் பண்ணலாம்.